சமூகத்துல வந்து செபிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும் கற்றுக் கொடுத்த நல்ல ஒரு பெரிய கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில சிறிது நேரம் தியானிப்பதற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சகரியாவின் புத்தகம். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த வசனம் சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7 வசனங்களில நாம் வாசிக்க கேட்டோம். வாசிக்க ஒரு முறை கூட பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். இந்த காலவெளியில இந்த 2 வசனத்துல இருந்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, சீயோனை குறித்து கர்த்தர் இந்த காலவெளியில ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். சீயோன் யார்? கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு சீயோனை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். ஆமென். பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற சீயோன் ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளணும் சொன்னா, உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சீயோனே, உலகத்தினுடைய அதாவது பாவம் நிறைந்ததான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சீயோனே, அதன் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக் கொள். ஆமென். இன்னொரு அர்த்தத்துல நம்ம சொன்னா பாபிலோன் குமாரத்தி என்று சொல்லும் பொழுது பாபிலோன் ஒரு ஃபீமேல், அதாவது இப்ப இந்தியா கூட நம்ம பார்க்கும்போது ஷீ தான் சொல்வார்கள். ஒரு பெண்ணை குறித்து தான் சொல்வார்கள், ஒரு ஆணை குறித்து எங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த பாபிலோனை கூட ஆண்டவர் ஒரு பெண்ணாக நினைத்து, அல்லேலூயா, அங்கே குடியிருக்கிறதான சீயோனே, ஏன் கர்த்தர் உன்னை விடுவித்துக் கொள் என்று சொல்லுகிறார். உலகத்துல நாம் இருக்கிறோம், உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாபிலோன் என்று சொன்னால் என்ன அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாபிலோன் என்று சொன்னாலே பெருமை. தானியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லீங்களா? நேபுகாத்நேச்சார், அந்த பாபிலோன் நான் என்று சொன்னாலே பெருமை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அதாவது உபத்திரப்படுத்துகிறதான ஒரு சுபாவம் உடையதுதான் இந்த பாபிலோன். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்போ உபத்திரப்படுத்திக் கொண்டே இருக்கும். உலகம் அப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்கிக் கொண்டே இருப்பான். அதான் பாபிலோன். அடுத்தது ஆசா பாசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பாபிலோன், இச்சையான காரியங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதான இந்த பாபிலோன், பாவம், லக்ஸூரியான ஒரு வாழ்க்கை, அதாவது உல்லாசமான ஒரு வாழ்க்கை, எதை குறிச்சு கவலை இல்ல. பாவமா இது பேசக்கூடாதா, பரவாயில்ல விடு, இங்க போக கூடாதா, பரவாயில்ல விடு, எல்லாத்துக்குமே எதையுமே கேர் பண்ணாம உல்லாசமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த பாபிலோன்ல இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. பாவம் நிறைந்ததான ஒரு சிட்டி சொன்னா அது பாபிலோன். அடுத்தது ஸ்பிரிட்டிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுக்கு இருக்கிற சொந்த ஆவி இல்ல, குடித்து வெறித்து அந்த வெறினால் உண்டாகிறதான அந்த ஆவியிலே அவர்கள் பேசி, அதாவது ஜனங்களை துன்பப்படுத்திக் கொண்டு இருக்கிற ஒரு சுபாவம் தான் இந்த பாபிலோன். ஆமென். அடுத்து என்ன வாசிக்கிறோம் சொன்னா, இந்த பாபிலோன் எப்பவுமே பிளாக் மேஜிக், பில்லி சூனிய கட்டுகள், மயக்கிறதான காரியங்கள், அந்தகார கிரியைகளில் சிக்கி இருக்கிறது தான் இந்த பாபிலோன். ஆமென். கடைசியா நாம் பார்க்கும் பொழுது என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை இரத்த சாட்சிகளாக மறிக்க வைக்கிறது, உபத்திரப்படுத்தி அவர்களை கொன்று அவர்களை நாசப்படுத்துகிறதான இந்த பாபிலோன். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில்
குடியிருக்கிற சீயோனே, இப்படிப்பட்டதான பாபிலோன் பாவத்திலும் அநியாயத்திலும் பாசங்களிலும் உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாபிலோன் இடத்திலிருந்து உன்னை நீ விடுவித்துக் கொள். அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படிப்பட்டதான இப்படிப்பட்டதான சுபாவத்திலிருந்து உன்னை நீ விடுவித்துக் கொள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்து உன்னை நீ விடுவித்துக் கொள். ஹalleluya. யாருக்கு சொல்லுகிறார்? சீயோன் குமாரத்திக்கு சொல்லுகிறார். உலகம் அப்படிதான் இருக்கும். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தன்னை தானே விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. பெருமை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற காரியம், வார்த்தையினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை கொல்லுகிற காரியம், கீழ்ப்படியாமை காரியம், விட்டு கொடுக்காத ஒரு காரியம், பொறாமை, பெருமை, இப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து உன்னை நீ விடுவித்துக் கொள். சீயோன் குமாரத்தியே, உன்னை நீ விடுவித்துக் கொள். கர்த்தர் சீயோன் என்று சொல்லுகிறார் நம்மை. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இங்க சொல்லுகிறார், முதலாவது நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உன்னை நீ விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதுல இருந்து நீ விடுதலைக்கு வெளியே வர வேண்டும். அதிலே சுற்றி அப்படியே எப்படியாவது பாசங்க பண்ணி அப்படியே வாழ்ந்துடலாம்னு சொல்லி நினைக்காத சீயோன், நீ வெளியே வா, வெளியே வா. சடங்காச்சாரத்துல இருந்து வெளியே வா. எல்லா கர்த்தருக்கு விரோதமான காரியத்துல இருந்து நீ வெளியே வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நீ விடுவித்துக் கொள். வாசிங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இந்திய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். முதலாவது என்ன செய்யணுமா? இச்சைகளினால் உண்டான, உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இச்சைகளினால் உண்டான பாபிலோனில் இருக்கிறதான கேட்டுக்கு நீ தப்பிக்க வேண்டும். உன்னை நீ விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya, ஹalleluya. திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களோடு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. ஆனபடினாலே சீயோன் குமாரத்தியே, உன்னை நீ இச்சைகளில் இருந்து தப்பித்துக் கொள். ஹalleluya. அது கேட்டுக்கு போகிறதான வழி, அது கேட்டுக்கு போகிறதான பாதை. ஆனபடினாலே சீயோன் குமாரத்தியே, அதிலிருந்து வெளியே வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஹalleluya. இங்கே ஆவியானவர் சொல்லுகிற காரியம் பாத்தீங்களா? மாடு தன் எஜமானை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும். ஆனா இஸ்ரவேலோ என்னை மறந்து விட்டார்கள். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு சீயோன் குமாரத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், மாடு தன் எஜமானை அறிகிறது, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணி அறிகிறது. என் ஜனங்களோ என்னை அறியாமலும் அறிவில்லாமலும் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். இதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள், இதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள் என்று சொல்லி ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்மோடு சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய ஆமென். ஆண்டவர் என்றார், சீயோனே என் ஜனமே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டீங்க, என்னை மறந்து விட்டீங்க. நான் தான் ஜீவ ஊற்றுன்னு நல்லா உங்களுக்கு தெரியும். ஹalleluya. இதிலே பானம் பண்ணுகிற ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? தாகப்படைய மாட்டான். யோவான் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவனுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். ஏன்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகி இயேசு உனக்குள்ள வாசமா இருக்கிறபடினாலே உனக்குள்ள இந்த ஜீவ நதிகள் ஓடும். ஆனா இங்க எரேமியாவிலே தீர்க்கதரிசி மூலமா ஆண்டு சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை 2
தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாக என்னை விட்டு விட்டார்கள். ஊற்றே அவர்தான். ஆசீர்வாதத்துக்கு மூல காரணமே அவர்தான். நம்முடைய ஆண்டவர் தான். ஆசீர்வாதத்துக்கு உறைவிடமே அவர்தான். ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற பொக்கிஷமே அவர்தான். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? அவரை விட்டு விட்டோம். சியோனே, நீ அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள். அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள். அது மட்டும் இல்லாம என்ன செய்யறோமா? தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளாகிய அவரை விட்டு விட்டது மட்டும் இல்ல, ஆண்டவரை மறந்தது மட்டும் இல்ல, நாமே தொட்டிகளை வெட்டிக்கணும். ஹalleluya. அது எப்பேற்பட்ட தொட்டியா? வெடிப்புள்ள தொட்டியா. அதாவது தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை நமக்குனே வெட்டிக்கணுமா? ஹalleluya. ஹalleluya. நாமவே ஒரு காரியத்தை செய்வோமானால் அது வெடிப்புள்ள தொட்டியா தான் இருக்கும். வெடிப்புள்ள தொட்டியா இருந்தா என்ன ஆகும்? தண்ணீர் நிற்கவே நிற்காது. நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இது சரியாயிடும், இது அப்படி ஆயிடும், இது இப்படி ஆயிடும், நீ உன்னுடைய சொந்த திறமையில, உன்னுடைய சொந்த முயற்சியில நீ செய்வாய் என்று சொன்னார், அது ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறாது. அதுல தண்ணீர் நிற்கவே நிற்காது. ஏன்னா நாம் பண்றதெல்லாம் வெடிப்புள்ள தொட்டிகள் தான். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரெனால் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனால் பள்ளிகளை வெட்டிங்க, தண்ணீர் அதிலே நிரப்பப்படும். ஆமென். நம்ம வெட்டினா வெடிப்புள்ள தொட்டி கர்த்தர் செய்தார் என்றால் அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆமென். அப்படினாலிங்க சியோனுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ ரெண்டு தீமைகளை செஞ்சிட்டீங்க. ஒண்ணு, என்னை ஜீவ ஊற்றாக என்னை விட்டு விட்டீங்க. இரண்டாவது, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று வெட்டி கொண்டார்கள். அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள் சியோனே, அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ என்ன செய்யாமல் போய்விட்டாய்? நினையாமல் போய்விட்டாய். உன்னை ரட்சித்தாரே, உன்னை மீட்டுக் கொண்டாரே. யாருக்கும் வேணால தள்ளப்பட்ட ஒரு மூளைக்கு ஒரு கல்லாக உன்னை புரட்டி ஒன்றும் வேணாம் தள்ளிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது உன்னை கர்த்தர் ஜெனிப்பித்தாரே. குற்றூராய் விழுந்து கிடந்தாயே. ஹalleluya. கள்ளர் கையில, பிசாசன் கையில சிக்கிக் கொண்டு நீ குற்றூரா இருக்கும் போது நல்ல சமாரியானாகிய இயேசு உன் பக்கமாய் கடந்து வந்தாரே. அவர் வந்து உன்னை தூக்கி எடுத்தாரே. அவர் உன்னை தோளின் மேல் போட்டுக் கொண்டாரே. சக்கரத்தான் கையில தன் பணத்தை கொடுத்து, அதாவது பணம் என்று சொல்லும் போது தன் ரத்தத்தையே சிந்தி தன் ஜீவனையே கொடுத்து உனக்காக என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யும்படி ஆவியான ஒரு கரத்துல உன்னை விட்டு கொடுத்தாரே. ஹalleluya. ஹalleluya. அப்படி இருக்கும்போது நீ அவரை நினையாமல் போனாயே. அப்பேற்பட்ட தேவனை நினையாமல் போனாயே சியோனே. அப்பேற்பட்ட தேவனை நினையாமல் போனாயே. உன்னை பெற்றெடுத்த தேவனை மறந்தார். அவர் தாங்க நம்மளை பெற்றெடுத்தார். அம்சிகமா நம்முடைய தாய் நம்மை பெற்றெடுத்துக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில அவர் தான் நம்மை பெற்றெடுத்தார். நம்முடைய தேவன் நம்மை பெற்றெடுத்தார். ஹalleluya. எல்லாம் சொல்றது போல பிரசவம் ரொம்ப கஷ்டம். மரணமோ ஜீவனோங்கிற போராட்டத்துல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் ஜீவனையே கொடுத்து நம்மை பெற்றெடுத்தார். ஹalleluya. மரணத்துக்கு ஏதுவாய் சென்று அவர் நம்மை பெற்றெடுத்தார். ஹalleluya. எவ்வளவு பெரிய தேவன் பாத்தீங்களா? அந்த தேவனையே நாம் மறந்து விட்டோமே. சியோனே, நீ மறந்து விட்டாயே. நீ உன்னை விடுவித்துக் கொள். நீ மனம் திரும்பு. நீ கர்த்தர் பக்கமாய் வா என்று சொல்லி இங்க காலவெளியில ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார். சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 11. என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனமும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ரொம்ப துக்கமா சொல்றாரு. என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கல. சியோனே, அந்த காரியத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள். உன்னை மீட்டுக் கொள்றதுக்கான தேவனுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு. ஹalleluya. அடுத்து நம்ம வாசிக்கிறோம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என்னதான் எப்படி எல்லாம் அவனுடைய
என்ன விரும்பவில்லை. விரும்பவில்லை. இஸ்ரவேலரா நம்ம எல்லாரும் இல்ல. கர்த்தர் நம்ம இஸ்ரவேலை மாற்றியிருக்கார். நம்ம எல்லாரும் எத்தனை இருந்தோம், யாக்கோபை போல இருந்தோம், ஏமாற்றுகிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், அவதூறான காரியங்களை செய்கிறவர்கள். ஆனா கர்த்தர் நம்ம இஸ்ரவேலாய் மாற்றினார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அப்படின்னா இஸ்ரவேல் எவ்வளவு விசேஷமானவன். ஆண்டவர் இஸ்ரவேலாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆனா நாமோ அவரை விரும்பவில்லை. சியோனே, இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உன்னை விடுவித்து, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். 8ஆம் வசனம் வாசிங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. இந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பிற்பாடு மகிமை உண்டாகும். எப்ப மகிமை உண்டாகும்? உன்னை நீ விடுவித்துக் கொள்ளும் போது, உன்னை நீ பாவத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளும் பொழுது, விக்கிரக ஆராதனையில் இருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளும் பொழுது. பாபிலோன் மேற்போட ஒரு பட்டணம் என்ன? அது விக்கிரக ஆராதனைக்கு தான். ஆமென். விக்கிரக ஆராதனைக்கு பேர் போனதான் அந்த பாபிலோன். உன்னை நீ விடுவித்துக் கொள். விக்கிரகம் என்று சொல்லுவேன், நான் எந்த விக்கிரகத்தை வணங்குறேன்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் கொடுக்காம வேற யாருக்காவது கொடுத்தா, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம வேற யாருக்காவது கொடுத்தா, அதான் விக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா சொல்றார், அதுல இருந்து உன்னை விடுவித்துக் கொள். ஹalleluya, ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற சொந்த ஆவியிலே பேசாமல் ஒரு குடிகாரனை போல, குடித்து வெறித்து வாழ்கிறவர்களை போல பேசிக் கொண்டிருக்கிற அந்த சுபாவத்திலிருந்து வெளியே வா என்று சொல்லுகிறார். ஆமென், ஹalleluya. எல்லாம் நான் பார்க்கிறதும், குறி கேட்கிறதும், இன்னமாக பில்லி சூனிய கட்டுகளில் ஈடுபடுகிறவர்களே, நீ அதிலிருந்து வெளியே வா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விடுவித்துக் கொள். எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரமும் கர்த்தர் உண்டு பண்ணின நேரம், எல்லாம் நமக்கு ஆசீர்வாத நேரம் தான். இன்னைக்கு ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் கூட, இது நல்ல நேரம் இல்ல, இன்னைக்கு போக கூடாது, நாளைக்கு போக கூடாது, பொண்ணு வரக்கூடாது, பொண்ணு போக கூடாது, என்னையா அது? 24 மணி நேரம் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹalleluya. அதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. நீ உனக்கு இந்த வெடிப்புல தொட்டிகளை வெட்டிக்காத, அதிலிருந்து வெளியே வா. நான் தான் ஜீவ ஊற்று, நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், நான் தான் பொக்கிஷ சாலை. ஏன் பொக்கிஷ சாலைன்னு உனக்கு ஆசீர்வாதங்களை நான் கொடுக்கணும். ஆனா அப்படின்னா உனக்குன்னு நீ எதையும் செய்துக்காத. நீ எல்லாம் செஞ்சிடலாம், எல்லாத்தையும் முடிச்சிடலாம், எல்லாம் என்னால முடியும் அப்படின்னு நினைக்காத. நீ செய்யறதெல்லாம் வெடிப்புள்ள தொட்டியா தான் இருக்கும். நீ செய்யறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு தொட்டியா தான் இருக்கும். நீ அப்படி பண்ணுவாய் என்று சொன்னால் ஆசீர்வாதம் அதுல நிக்காது. வெடிப்புள்ள தொட்டியில தண்ணி நிக்காதுங்க, அது போயினே இருக்கும், லீக் ஆயினே இருக்கும். எங்க லீக் ஆகுதுன்னே தெரியாது. ஆசீர்வாதம் கூட அப்படிதான் போயிட்டே இருக்கும். அது எங்க போகுது, எப்படி போகுதுன்னே உனக்கு தெரியாது. அப்புறமா நீ சம்பாதித்ததெல்லாம் புத்தலான பையில போடுகிற மாதிரி இருக்கும். நீ அதுல இருந்து வெளியே வா. ஹalleluya. மாடு தன் எஜமானே கழுதை தன் ஆண்டவனை முன்னேனை அறியும், என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று எரேமியா 2:13 ஏசியா 1:3 வாசித்தீங்களா? அதை விட்டு நம்ம வெளியே வரலாம். பிற்பாடு மகிமை உண்டாக. எப்ப ஆண்டு கரத்துல நம்ம விட்டு கொடுக்கிறோமோ, எப்ப கர்த்தரை நாம் தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, எப்ப பாபிலோனுடைய கிரியைகளிலிருந்து நம்ம விடுவிக்கிறோமோ, எப்ப நம்ம மனம் திரும்புறோமோ, ஹalleluya. மனம் திரும்புதல்னு சொன்ன உடனே என்னையா நான் மனம் திரும்பி 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, கரெக்ட். ஆனா இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறோமா? இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம விடுவினை காரியங்களை விட்டு இருக்கிறோமா? ஆமென், ஹalleluya. சிம்சோனை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் சிம்சோனுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தார். ஆவின் பலன் அதிகமா இருந்தது. அவர் என்னெல்லாம் அற்புதம் செய்தார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்போ பாவம் செய்தானோ ஆவியானவர் அவனை விட்டு கடந்து போனார். அதே நிலைமை தான் நமக்கு கூட. இன்னைக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம ஆவிக்குள்ள இருக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறோமா? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் அவசியம். ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதல் அவசியம். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுவது அவசியம். அது எங்க நடக்கும்? தேவ சமூகத்துல தான் நடக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து வந்தா நடக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்தா தான்
இடைப்படுவார். ஆவியானவர் நம்மோடு பேசுவார். என்னெல்லாம் காரியங்களை நாம் செய்கிறோம், கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிறோம் என்பதை ஆவியானவர் தான் நமக்கு உணர்த்துவார். அதனால்தான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தனி ஜெபத்துல உட்காரணும்னு சொல்றது. மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் குடும்ப ஜெபம் இருந்தா போதும், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்னா தனிப்பட்ட ஜெபத்துல உட்காரணும். எல்லா ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஜெபத்துல உட்காரணும். அப்போதான் ஆவியானவர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். அப்போதான் ஆவியானவருடைய குறைகளை உணர்த்துவார். அப்போதான் நமக்குள்ள மனம் திரும்புதல் ஏற்படும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். கடைசி கர்த்தருடைய எக்காளம் தொனிக்கிற வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டு முடியாத ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள்ல ரட்சிக்கப்படுவோம். ஆமென். அது கர்த்தருடைய வருகையா இருக்கலாம், ஒருவேளை நாம் இந்த உலகத்தை கடந்து போகிற நேரமாக இருக்கலாம். அந்த நேரம் வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹalleluya. பிற்பாடு மகிமை உண்டாகும். பிற்பாடு மகிமை உண்டாகும். உனக்கு மகிமையை கொடுக்காமல் கர்த்தர் விடவே மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்காமல் கர்த்தர் விடவே மாட்டார். உன்னை பலப்படுத்தாம கர்த்தர் விடவே மாட்டார். உன்னை மாத்தாங்களை போல கர்த்தர் உன்னை துள்ளி குதித்து எழுப்புகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். ஆனா ஒண்ணு செய்யணும், நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம தான் போய் சிக்கிக்கிறோம். ஆமென். நம்ம தான் போய் சிக்கிக்கிறோம். அப்ப நம்ம தான் வெளியே வரணும். யாருன்னா நம்மள சிக்க வைத்தாங்களா? இல்ல. சில அஸ்தாவை பிடிச்சி இப்படி ஆடுறவங்க இருப்பாங்க பாருங்க. ஆமென். அவங்க நிறைய தாயத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த தாயத்தெல்லாம் போட்டிருக்கும் போது நாங்க போயிட்டு அதை கழட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம போடல, யார் போட்டாங்களோ கழட்டணும். ஆமென். ஆமென். அவங்க தான் கழட்டணும். ஏன்னா அவங்க தான் போய் சிக்கி கொண்டாங்க. அவங்க தான் வெளியே வரணும். இன்னைக்கு நாம தான் போயிச்சுல, அதாவது வாண்டடா பர்பஸா போயிட்டு சில காரியத்துல சிக்கி கொடுக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், குமாரத்தே, அதுல இருந்து நீ வெளியே வா. நீ வெளியே வந்தாதான் உனக்கு மகிமை உண்டாகும். ஹalleluya. யோசேப்பை குறித்து வேதத்தில் ஒரு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 39 அதிகாரத்துல கர்த்தர் யோசேப்பை பல பாடுகள் வழியா நடத்தினார். அதாவது பிஷப் மீட்டிங்ல பார்த்து ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த லீடர்ஷிப்பை குறித்து சொன்னார். அந்த லீடர்ஷிப்பை குறித்து சொல்லும் போது லீடர்ஷிப் ஸ்டார்ட்ஸ் வித் a small vision. ஒரு லீடர்ஷிப், ஒரு லீடர் ஆகணும்னா சின்ன தரிசனத்துல அது ஆரம்பிக்குது. அதான் யோசேப்பு. ஹalleluya. சின்ன ஒரு தரிசனத்துல தான் யோசேப்பை கர்த்தர் பெரியவனாக உயர்த்தினார். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ள ஒரு சின்ன தரிசனத்தை நீ அதாவது கேவலப்படுத்தி அதை ஒன்றுக்கு உதவாதது போல ஒரு பக்கம் தள்ளி வைக்காத. அந்த தரிசனத்தை உன்னை பெரிய அதிகாரியாக மாற்றும். அநேக ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் மாற்றும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். பிற்பாடு மகிமை உண்டாகும். யோசேப்பை குறித்து நான் பார்க்கும்போது 39 அதிகாரத்துல நான் அதிகமா பேசல, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். அதாவது யோசேப்பு போத்திபாருடைய மனைவியின் இடத்துல, போத்திபார் மனைவி பாவத்துக்குள் ஆக்கும்படி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இந்த யோசேப்பு என்ன பண்ணாரு வாசிங்க. அதாவது 21 வசனம், 39 அதிகாரம் 21 வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, வாசிங்க 39 அதிகாரம் 21 வசனத்துல இருந்து. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைமுறையை தயவு கிடைக்கும்படி செய்தார். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இந்த யோசேப்பு அவன் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன்னை விடுவித்துக் கொண்டான். ஆமென். ஹalleluya. பரவாயில்லை விடு, யார பார்க்கலன்னு இல்ல, யாரோ பார்க்காமல் இருந்தாலும் என்னுடைய கண்கள் உண்மை நோக்கமா இருக்கு, நம்ம நோக்கமா இருந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அது தாவீது சொல்றார், நான் இங்க வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கப்பட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர் என்றார். சோ கர்த்தருடைய கண்களுக்கு தப்பிக்க முடியவே முடியாது. சோ கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென். யாருக்காக? கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக. எப்ப உங்களுக்கு வந்து உதவி பண்ணலாம்னு ஆவியானுடைய கண்கள், தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஹalleluya. இந்த யோசேப்பு அதை நினைச்சுதான்
என் ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை நான் செய்ய மாட்டேன். என் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் யாரும் பார்க்கல, போத்திபார் கூட பார்க்கல, ஆனா என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் ஆண்டவர் கண்களுக்கு மறைவா இதை செய்ய முடியாது என்று சொல்லி அவன் விட்டு ஓடினார். ஆமென், ஹalleluya. அதனால காலமழையில் ஆவியானவர் சொல்கிறார், சீயோனே உன்னை விடுவித்துக் கொண்டு ஓடு. நீ ஓடக்கூடிய போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இதோட முடிஞ்சிச்சு நினைக்காத, உன் வாழ்க்கை இதோட முடியல, வெகு தூரம் இருக்கு, நீ இன்னும் பிரயாணம் பண்ண வேண்டியதா இருக்கு. நீ ஓடு, நிக்காத. எதை விட்டு ஓடணும்? பாவத்தையும் அசுத்தத்தையும், ஹalleluya, தேவையில்லாத காரியங்களை விட்டு ஓடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது என்ன, இப்போ ஜெயில போட்டாங்க, அங்க ஜெயில போட்ட பிறகுதான் அங்க என்ன வார்த்தை, அவன் மேல் கிருபை, கர்த்தரோ யோசேப்போட இருந்து இப்ப கர்த்தர் அவரை மகிமைப்படுத்துகிறார். பிற்பாடு மகிமை உண்டானது. ஹalleluya. எப்பொழுது மகிமை உண்டானது? நீ பாவத்தை விட்டு வெறுத்து போது மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளையே, நான் இப்படியே இருக்கேன், என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையே, ஐயோ நாங்க இப்படிதான் கஷ்டப்பட்டு சாகணுமா? இல்ல, கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார், கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், கர்த்தர் எல்லா ஜனங்களும் பார்க்கிற அளவுக்கு உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சீயோனே உன்னை விடுவித்து, பாபிலோனுடைய காரியத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொள். என்ன வாசிக்கிறோம்? சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நீ எப்போ பாவத்தை விட்டு வெளியே வரையோ அப்போ கர்த்தர் சிறைச்சாலையில கூட உன்னை உயர்த்துவானே. நீ அந்த சிறைச்சாலை நினைக்க, நான் எந்த ஸ்தானமா இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ எங்க இருந்தாலும் நீ கீழா இருக்க மாட்டேன், மேலாதான் இருப்பேன். ஆமென். உன்னை நான் கீழாக்காமல் மேலாக்குவேன். ஆமென், ஹalleluya. உபத்திரத்து குகையில கூட நீ மேலாதான் இருப்ப. தானியேல் உபத்திர குகையில இருந்தா சிங்கங்கள் வளர்த்ததுதான், ஆனால் அங்க கூட கர்த்தர் தானியேலை விடுவித்தார். ஹalleluya. மேலாகத்தான் வைத்தார். சிங்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம படுத்து போச்சு. இவன் எழுந்து நின்று கர்த்தருக்கு கம்பீரமாய் ஹalleluya ஸ்தோத்திரம் பண்ணினாரோ பாடினாரோ தெரியல, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை உயர்த்துகிறார். பிற்பாடு மகிமை உண்டானது. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். பாத்தீங்களா மகிமை எப்படி வருது? பாத்தீங்களா? பிற்பாடு நாங்க மகிமை உண்டாகும். எப்ப நம்ம ஆண்டவருக்கு வைராக்கியமாய் வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு மகிமை உண்டாகும். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமென், ஹalleluya. இப்ப போத்திபார் வீட்டுல மட்டும் தலைவன் இல்ல, சிறைச்சாலையிலும் தலைவனாக கர்த்தர் வாசி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? பிற்பாடு மகிமை உண்டாகும். இந்த வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மகிமை கொடுக்க முடியாது. காத்து கொண்டு இருக்கிறார். நாமானாலும் அதற்கு பாத்திரங்களா மாற்றிக்கொண்டால் நிச்சயம் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்னுமாக யாக்கோபை குறித்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27-28 வசனத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். யாக்கோபு அன்று கேட்கிறார். யாக்கோபு சொல்ற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் மொழிய நான் உண்மை விட மாட்டேன். அப்பதான் அவன் என்ன சொல்றாரு? உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அவன் சொல்லுகிறார், என் பேர் யாக்கோபு. யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்றால் ஏமாற்றுகிறவன். ஆண்டவரே நான் இப்பதான்ப்பா உணர்றேன், நான் எங்க போனாலும் ஏமாத்துற புத்தி என்னை விட்டு போல. அண்ணனை ஏமாத்துனேன், அப்பாவை ஏமாத்துனேன், இங்க லாபம் கிட்ட வந்தா அங்கேயும் அவரையும் ஏமாத்துனேன், ஆடு மேய்க்க சொன்னா அங்கேயும் ஏமாத்துனேன், ஆடுகளை கூட பாருங்க குட்டி போட்டது எப்படி பண்ணேன்னு அங்கேயும் ஏமாத்தல் நடந்துச்சு இல்லைங்களா? எங்க போனாலும் ஏமாத்துறவங்க, எங்க போனாலும் எல்லாரும் ஏமாத்துறவங்க தான். ஆண்டவரே இப்ப நான் உணர்றேன். ஆண்டவரே எல்லா ராத்திரி வந்தா இப்ப ஏசாவை சந்திக்கணும். ஏசாவை சந்திக்கணும்னா இவரால போய் சந்திக்க முடியல. இவருக்கு தெரியும் நிச்சயம் நான் ஏசாவை சந்திக்க போனா ஏசா என்னை கொண்டு அண்ணன் என்ன கொண்டுடுவா, என்ன உயிரோட வைக்கவே மாட்டேன். ஏன்னா அவ்வளோ மோசமான காரியத்தை அண்ணனுக்கு நான் செய்தது. ஏமாத்துறது மட்டும் இல்ல, சேஷ்டப்புற பாவத்தையும் நாமே வாங்கிக்கினேன். பாவம் அந்த அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அப்ப அந்த கோபம் அந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்கு. நீ உணர்ந்து
இப்ப ஆண்டவர் கிட்ட வரான். யாப்பேக் என்கிறதான ஆற்றல் கரையில மனைவி ஒரு மனைவி இல்ல, மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் விட்டு ஒரு பக்கமா ஒதுக்கி வைத்து இவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் தான் என் தஞ்சம், என் ஆண்டவருடைய பாதத்தை நான் பிடிச்சுக்கிட்டேன்னா நிச்சயமாய் நான் உழைப்பேன் என்று சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற. ஆண்டவரே நான் எத்தனை அப்பா, நான் ஏமாற்றுகிறவன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டான். பிற்பாடு மகிமை உண்டானது. கர்த்தர் அவனை இஸ்ரவேலாக மாற்றினார். எப்பொழுது அவன் தன் பாவத்தை அறிக்கையிட்ட போது, அதை விட்டு வெளியே வந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய கரத்திலே யாப்பேக்கு என்கிறதான ஆற்றல் கரத்தை கடந்து ஆமென் தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனை மாற்றினார். இப்போ யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் 12 பேரும் கோத்திர பிதாக்களாக மாறிவிட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. சிங்காசனத்துல கூட 12 கோத்திரங்கள் இருக்கிறதா. அப்ப பாத்தீங்களா, யாக்கோபுடைய பிள்ளைகள், யாக்கோபுடைய கோத்திர பிதாக்கள், அவங்கதான் கோத்திர பிதாக்களா மாறிவிட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, பிற்பாடு மகிமை உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும். எப்பொழுது நாம் தேவனுடைய காரியங்களிலே, அசுத்தமான காரியத்துல, பாபிலோன் குமாரத்தின் இடத்துல இருக்கிற காரியங்களை விட்டு வெளியே வரும்பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மோசே குறித்து கூட நம்ம வாசிக்கிறோம். மோசே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து, விசுவாசத்தினாலே மோசே அவன் பெரியவனான போது, அவன் சிறு பிள்ளையா இருக்கும் போதே, அதாவது பார்வோனுடைய வீட்டிலே வளர்ந்தான், அங்கே இருந்தான். அவன் சின்னவன், அவனுக்கு இன்னும் ஞானம் இல்லை, அவனுக்கு வளர்ச்சி இல்லை. அவன் பெரியவனான போதோ, ஆமென், அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த போதோ, அவனுக்கு புத்தி தெளிந்த போதோ, கேட்ட குமாரன் எப்படி புத்தி தெளிந்த உடனே தன் தகப்பனிடத்துல வந்தது போல, இப்போ மோசே வளர்ந்த போது, மோசே அதாவது வளர்ந்து எனக்கு ஞானம் வந்துச்சு, நம்ம யார் என்று அறிந்து கொள்ளுகிற அந்த தன்மை, இன்னும் சரியா சொல்ல போனா அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன செய்தார்? வாசிங்க. 24 குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். கர்த்தருடைய தேவனுடைய ஜனங்களோட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். என்ன ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? கர்த்தர் அவர் பார்வோன் வீட்டுல இருக்கும்போது பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதை விட்டான். அதை விட்டு வெளியே வந்தாரா? மோசே வெளியே வந்துட்டார். எனக்கு இது வேண்டாம், இங்க நான் சந்தோஷமா இருப்பதை காட்டிலும் என் ஜனங்களோடு கூட நான் துன்பத்தை அனுபவிக்க நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி விட்டு வந்தார். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மோசேயை வழி நடத்தினார், பெரிய லீடராக மாற்றினார். 6 லட்சம் ஆண்களை கர்த்தர் நடத்தினார். எவ்வளோ வழியில வரும்போது எவ்வளவு அற்புதங்களை செய்து இங்க சொல்றாரு, ஆண்டவரே நீ என் முன்ன போலனே என்ன அனுப்பாதேன்னு சொல்றாரு. அதாவது 1-to-1 பேசிஸ்ல ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு நல்ல ஒரு பக்தன் மோசே. அந்த மோசே கிட்ட அவ்வளவு இருந்து கூட அவர் என்ன சொல்றாரு? நான் பார்வோனுடைய வீட்டுல பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டேன், என் ஜனங்களோட இஸ்ரவேல் ஜனங்களோட பாவ அனுபவத்தை தெரிந்து கொண்டேன். வெளியே வந்தா என்ன நடந்தது தெரியுமா? உபாகமம் புத்தகத்துல 34ஆம் அதிகாரமா 34ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் 4ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இருந்தார். இதை உன் கண்ணு காணும்படி செய்வேன். ஆனாலும் நான் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வரும்போது நான் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினேன்ல, நான் என்ன செய்தேன்? பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட மாதிரி நான் பாலம் தேன ஓடுகிற தேசத்தை நான் கொண்டு போய் சேர்வேன்னு சொன்னேன்ல. அங்க பாரு, இது நின்று பாரு. ஏதாவது எதிரான நாவோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். பிஸ்காவின் கொடுமுடியில கொண்டு போய் நிக்க வச்சுட்டு, கர்த்தர் மோசேயை நிக்க வச்சுட்டு, பார் அதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நான் பிதாக்களுக்கு சொன்னேன்ல, அதுதான் தேசம். நீ அதை பார்க்குவ, ஆனா நீ அதுல பிரவேசிக்க சொல்லிட்டாரு. அடுத்து வாசிங்க.
அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்றது? அவர் அவனை யாராவது அவர் ஆண்டவராகிய கர்த்தர். பிற்பாடு மகிமை உண்டானது. யாருக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கிடைக்கும்? அவரை அடக்கம் பண்ணினது யார்? என் ஆண்டவராகிய கர்த்தர். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தெரிவுடைய கத்திர மலைகள் தானே இருக்கிற போ விடல, அவரை கனப்படுத்தி அவரை கொண்டு கர்த்தர் அடக்கம் பண்ணினார். பிற்பாடு மகிமை உண்டானது. பாவ சந்தோஷங்களை விட்டு வெளியே வந்தார். அவரை அவ்வளவு வருஷமா 40 வருஷமா அற்புதமா நடத்தி கடைசியில கூட அவரை அடக்கம் பண்ணினது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. எத்தனை வான சேனைகள் வந்தாங்களோ தெரியல, எப்படி அவரை அடக்கம் பண்ணினார்களோ தெரியல. அதனால்தான் போன வாரத்துக்கு ஒருத்தர் கூட பார்த்து செய்தி கொடுத்த 2 சாட்சிகள் மோசேவும் எலியாவும் கடந்து வருவாங்க என்று சொல்லி பார்த்தோம். ஏன்னா கர்த்தர் தான் அவரை அடக்கம் பண்ணினார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிற்பாடு மகிமை உண்டாகும். பிற்பாடு மகிமை உண்டாகும். நாம் இந்த வசனத்தை மறக்கவே வேண்டாம். பிற்பாடு முதலாவது நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பிற்பாடு மகிமை உண்டாகும். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஆமென். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். முதலாவது நம்ம விடுவித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு மகிமையை கட்ட கொடுக்கிறார். மகிமை என்று சொல்லும்போது அதுல எல்லாமே அடங்கி இருக்கு. ஆசீர்வாதங்கள், அதாவது பணம், பொருள், ஆஸ்தி, அதாவது ஃபேம், அதாவது எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தரை உயர்த்த முடியுமோ அந்த அளவு கர்த்தரை உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்தார். மகிமை. ஹalleluya. கர்த்தர் என்ன செய்றார்? மகிமையினால கனத்தினால நம்மை முடிசூட்டுகிற தேவன். ஹalleluya. இங்க நம்ம வாசித்த அந்த வசனத்துல என்னன்னா மூன்றாவதாக உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கண்ணின் மணி, the pupil, நம்ம கண்ணுல இருக்கிறதான அந்த கருவி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. கையிலனால கூட ஏதோ சமாளிச்சிடலாம், காலையிலனால நான் எப்படியோ ஒரு கோல் வச்சோ நடந்து எப்படின்னா சமாளிச்சலாம். ஆனா ஒரு மனுஷனுக்கு கண்ணு இல்லைன்னா அவன் டோட்டலாவே ஒரு ஹேண்டிகேப்பா மாறிவிடுவான். அவன் எதையுமே செய்ய முடியாது. கண்ணு இந்த சரீரத்துல ரொம்ப 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 முக்கியமானது. அப்ப நான் இறுதிய முக்கியலையான்னு கேட்காதீங்க. ஆண்டவர் இந்த கண்ணு அவ்வளவு முக்கியன்றதுனால்தான் இந்த கண்ணுக்களை என்ன வச்சிருக்காரு? ஐ லாஷஸ் கொடுத்திருக்காரு, ஐ லிப்ஸ் கொடுத்திருக்காரு, ஐ ப்ரோவை கொடுத்திருக்காரு. இந்த கண்ணுக்கு இவ்வளவு ஒரு பாதுகாப்பு, எவ்வளவு ஒரு பாதுகாப்பு. எதுனா ஒண்ணு விழுதுனா உடனே நம்ம கண்ண முடியணும், உடனே விக் பண்ணிடுறோம், உடனே நம்ம அதை தடுத்துறோம். ஏன்னா இந்த கண்ணு அவ்வளவு விசேஷமானது. இந்த கண்ணு அவ்வளவு விசேஷமானது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கண்ணு இல்லைன்னா அவன் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே இருளாக மாறிவிடும். அவன் உலகமே அவனுக்கு இருளாக மாறிவிடும். அவன் குடும்பம் அவனுக்கு இருளாக மாறிவிடும். கண்ணு ரொம்ப 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 விசேஷமானது. ஆனப்படி நான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை யாருன்னா தொட்டாங்கன்னா, உனக்கு விரோதமா யாராவது பேசினார்களா, உனக்கு விரோதமா யாராவது கிரிய பண்ணினாங்கன்னா, உன்னை யாராவது கேலி பரியாசம் செய்தாங்கன்னு சொன்னா அது உன்னை செய்ததில்ல, என் கண்மணியை தொட்டது போல, என் கண்மணியை தொட்டது போல. கர்த்தருடைய பிள்ளையே, விடுவித்துக் கொள் விடுவித்துக் கொள் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இதான் செய்தியா இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். கண்மணி, ஆண்டுடைய கண்மணி யாராவது தொட முடியுமா? முடியாது. ஆனா உன்னை தொட்டா, ஹalleluya. அதுதான் சவுல் கிட்ட சொல்லும்போது சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. அதான் சொல்றாரு, முள்ளில் நீ உதைச்சிருக்கிற பாடி வச்சா அது உனக்கு தான் கஷ்டம். இவன் யோசிக்கிறான், என்னடா அது இப்படி சொல்றாங்களே, முள்ளு யாரு? கர்த்தருடைய பிள்ளைகளை நீ உதைச்சிருக்கிற, நீ உதைச்சது முள்ளே இல்ல, என்ன நீ துன்பப்படுத்தினது கர்த்தருடைய பிள்ளைகளை இல்ல, என்ன துன்பப்படுத்தினாய், என்ன துன்பப்படுத்தினாய். ஹalleluya.
கர்த்தருடைய பிள்ளைகளே, கால வேளையில கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் மகளே, என் மகனே, நீ சோர்ந்து போயிடாத. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம் சொல்லி நீ தவித்துக் கொண்டிருக்கிறியா? நீ கலக்கத்தோடு இருக்கியா? கண்ணீரோடு கூட இருக்கியா? பானத்தோடு கூட இருக்கியா? உன்னை யாராவது தொட்டாங்கன்னா அது என்ன தொட்டது போல, என் கண்மணியை தொட்டது போல. அப்போ கர்த்தருடைய கண்மணியை தொட்டா சும்மா இருப்பாங்களா? ஆமென். சும்மா இருப்பாரா கர்த்தர்? யோசேப்புக்கு விரோதமா எழும்பினவர்களை கர்த்தர் ஒரு நாள் பழிய வச்சார் இல்லையா? ஆமென். ஹalleluya. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்லாம தம்பி எழுத, அதாவது கடைசி தம்பி கிட்ட 11வது தம்பி கிட்ட வந்து கேட்கிற நிலைமைக்கு கர்த்தர் வச்சார். பாத்தியா? உன்னை தொட்டால் அது ஆண்டவருடைய கண்ணை தொடரும். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். மோசே கூட கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சார். நிறைய இடத்துல இந்த போராட்டத்தின் புத்திரர் மிரியாம் எல்லாம் விரோதமா பேசிட்டே இருந்த, அது மோசேக்கு விரோதமா பேசல, கர்த்தருக்கு விரோதமாய் பேசினது. ஆனபடி நான் உடனே வெண்குஷ்டம் வந்தது மிரியாமுக்கு. ஆமென். வெண்குஷ்டம் வந்து அங்கே பார்த்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். போராகின் புத்திரர் மோசேக்கு விரோதமா எழும்பின போது பூமியை பிளந்து அவ்வளவு பேரை அது விழுங்கி போட்டது. உன்னை தொடுகிறவனை கர்த்தர் சும்மா விட மாட்டார். உன்னைக்கு உபத்திரம் பண்றவங்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். உன்னை கர்த்தர், அதாவது கேவலமா பேசுகிறவங்களை கர்த்தர் விட மாட்டார். உனக்கு விரோதமா எழுதுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக. ஏன்னா உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறவன். இந்த வார்த்தை கொடுற மனசை வைத்துக் கொள்ளும். இதெல்லாம் எப்ப நடக்கனா நம்மளை நாம் விடுவித்துக் கொள்ளும் பொழுது, நம்மை நாமே பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது, நம்மை நாமே கர்த்தருடைய கரத்துல விட்டுக் கொடுக்கும் போது, நம்மை தாழ்த்தும் போது, ஹalleluya. பெருமை, பாவம், அதாவது ஸ்தோத்திர உல்லாசமான வாழ்க்கை, விக்கிரக ஆராதனை, ஹalleluya. அதாவது ஸ்தோத்திர நம்ம சுயபுத்தி இல்லாம குடிச்சவங்க போல பேசுகிறதான ஒரு சுபாவம், ஹalleluya. பிலிஸ்தீனிய கட்டுகள், இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரப்படுத்துற காரியங்கள், தேவனை மறக்கிற காரியங்கள், கர்த்தரை கனம் பண்ணாத காரியங்கள் எல்லாம் விட்டு நம்ம வெளியே வருவோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த காலவெளியில நம்மை ஆசீர்வதிப்பார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறவன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா கர்த்தருடைய பிள்ளைகளே? தேவ சமூகத்துல நம்ம விட்டு கொடுக்கலாமா? அப்பா, இந்த பாபிலோன் குமாரத்தின் இடத்துல, பாபிலோன் தேசத்தில் உள்ளதான பாவங்களை நாங்கள் நடத்து உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியை நடத்தும். மெதுக்கப்படுத்துகிறான், மெதுக்கப்படுத்துகிற செயல்கள், துக்கப்படுத்துகிற பேச்சு. ஆண்டவரே, பரவாயில்ல அதிலே நீடிச்சு இல்லாத படிக்கிறாச்சா, என்னை நீ விடுவித்தருடம் ஆண்டவரே, விடுவித்தருடம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாவத்தை செஞ்சுனே நான் ஜெபம் பண்றேன், நான் நல்லா இருக்கிறேன் நினைச்சீங்கன்னா, நம்ம அப்படி நினைச்சா அது ஆவியானவர் போய்விடுவார், ஒளியின் தூதர் வந்து விடுவார், ஒளியின் தூதர் வந்து விடுவார். நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒளியின் தூதர் நத்திங் பட் பிசாசானவன். பிசாசும் அன்னைக்கு வருஷம் பேசுவோம், பிசாசும் ஜெபம் பண்ணோம், பிசாசும் அற்புதங்களை செய்யும். நாம் ஏமாந்து போக கூடாது. நம் பாவத்தை விட்டு வெளியே வரணும். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை விட்டு வெளியே வரணும். உன்னை விடுவித்துக் கொள். நீ விடுவித்துக் கொள்ளும் போதுதான் பிற்பாடு மகிமை உண்டாகும், பிற்பாடு மகிமை உண்டாகும். அப்பொழுது கர்த்தர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஒரு வாக்குத்தத்தம் கால வேளையில கர்த்தருடைய கரத்துல நம்ம விட்டுக் கொடுப்போம். ஆவியானவரே, நல்ல நாளைக்கு நான் பேசுவான். இந்த கரத்துல கர்த்தர் பெரியவர். ஓ, நீர் மகிமை உள்ளவர் ஐயா. ஆமாண்டவரே, பாபிலோனுடைய கீழிலே நாம் இருக்கணும்னு விருப்பப்படுறது இல்ல. சியோனே, உன்னை விடுவித்துக் கொள்ள இந்த காலவெளியில எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும். நன்றி. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம விடுவித்துக் கொள்ள, பாவ உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, அசுத்தம் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்துருக்கிறோம் ஆண்டவரே. ஏசியா சொல்ற மாதிரி நாங்கள் அசுத்த நாவுள்ள ஒரு மனுஷன், அசுத்த ஜனங்கள் நடுவுல வாசமா இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமாண்டவரே, அது உண்மை தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்தும், அசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எதை செய்தால் அது
உடைய நாம மகிமைக்கா இருக்க என் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியமா இருக்க கர்த்தர் நிச்சயம் யோசிப்பை போல யாக்கோபை போல மோசே போல நாங்க விட்டு விலக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ராஜா யாருமே கருத்துக்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் சொல்லி இந்த காலவழியில எங்களை உற்சாகப்படுத்துகிறதற்கா நன்றி ஆண்டவரே வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கிருபை இறங்கட்டே ஆண்டவரே இந்த வசனங்கள் ஆண்டவரே ஆவியான ஒவ்வொரு உள்ளங்களோடு பேசுவீராக இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும் ஆண்டவரே எழுப்பதற்கு காரணமுள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே அப்படியாய் கர்த்தர் எங்களை மாற்றும் ஐயா மாற்றும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிற கர்த்தாவே யாராகில பலவீனத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் ஆவியானவரே இப்பொழுது நீர் அவர்களை தொடுவீராக இப்பொழுது இந்த வல்லமை பாயட்டும் ஆண்டவரே திருப்பத்தில் இப்பொழுதே உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விட்டு விலகிற காரியங்கள் இப்பொழுதே உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக எங்களை எல்லாரையும் தாழ்த்துட்டு அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் துதியை கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் ஆமென் கர்த்தர் தாமே இந்த செய்தி நமக்கு கொடுப்பாராக ஆமென்